அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான டாபிக் நாம இதுவரைக்கும் எந்த ஒரு ஒரு நல்ல தலைவருக்கும், ஒரு தலைமைக்கும் இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அதாவது ஐக்யூ லெவல் அதிகமா இருக்கணும். அவர் சிறந்த தலைவரா இருப்பாரு. அப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்கள் இன்ன வரைக்குமே நாம அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த டேனியல் கோல்மேன் இவர் ஒரு அமெரிக்கன். இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் ஒரு அமெரிக்கன் உளவியலாளர் சொல்றது, அதாவது ஐக்யூவை விட ஒரு மனிதனுக்கு இக்யூ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. ஐக்யூ இன்டெலிஜென்ட் கோஷன்ட், அப்ப இக்யூனா எமோஷனல் கோஷன்ட். அதாவது நீங்க உங்களுக்கு ஒருத்தருக்கு நுண்ணறிவு அதிகமா இருக்கிறத விட, வெறும் நுண்ணறிவு அப்படிங்கிறது இன்டெலெக்சுவலா இருக்கிறத விட மனவெழுச்சி நுண்ணறிவு அவருக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அவர் ஒரு சிறந்த தலைவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு தியரியை நமக்கு கொடுக்குறாரு. அந்த தியரியை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த தியரி நமக்கு பிஜிடிஆர்பில யூனிட் 4ல இந்த தியரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல டேனியல் கோல்மேன் என்னெல்லாம் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். டேனியல் கோல்மேன் அவருடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தியரி, அதுதான் மனவெழுச்சி நுண்ணறிவு கோட்பாடு அப்படிங்கிறது இங்க நம்ம பார்க்கிறோம். அண்டர்ஸ்டாண்டிங் த பவர் ஆஃப் எமோஷன்ஸ் இன் லீடர்ஷிப் அண்ட் லைஃப் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தனிநபருடைய இல்ல அவருடைய தலைமைத்துவத்துக்கும், ஒரு லீடரா இருக்காரு, ஒரு தலைமை பதவியில இருக்கிறாரு, அவருக்கும் மனவெழுச்சியோட சக்தி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இவருடைய கோட்பாடு. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனோட வாழ்க்கையிலையும் சரி, இல்ல அவன் ஒரு லீடரா இருக்கான், அவன் ஒரு தலைமை பொறுப்புல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மனவெழுச்சி எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம், அந்த மனவெழுச்சியுடைய பவர் என்ன அப்படிங்கிறத இவர் தியரியில முக்கியமா சொல்லியிருக்கிறாரு. வாட் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்? அப்ப மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல மனவெழுச்சி அப்படின்னா என்ன? நம்ம எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த அழுகை, சிரிப்பு, இந்த அழுகை தான் முதல்ல. அதுக்கப்புறம் 1, 2 எமோஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும். மனிதர்கள் வளர வளர அவங்களோட எமோஷன்ஸோட அந்த சின்ன சின்ன பகுதிகள் நிறைய அதிகமாகுது. எமோஷன்ஸ் நிறைய ஆகுது. குழந்தைகளுக்கு 1, 2 எமோஷன்ஸ் தான் இருக்கு அப்படின்னும் போது, ஒரு வளர்ந்த மனிதனுக்கு நிறைய எமோஷன்ஸ் அவனுக்குள்ள இந்த சமுதாயத்தாலும் அவன் இந்த கத்துக்கிறதுனாலையும் அவனுக்குள்ள உளவியல் ரீதியா உருவாக்கப்படுது. அப்போ மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெகக்னைஸ், அண்டர்ஸ்டாண்ட், மேனேஜ் அண்ட் யூஸ் ஆஃப் எமோஷன்ஸ் எஃபெக்டிவ்லி அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உணர்வுகளை அந்த ஒரு தனி மனிதன் திறம்பட புரிஞ்சுக்கணும். திறம்பட புரிஞ்சுக்கிறதுக்கும், அப்படி புரிஞ்சுக்கிட்ட அந்த எமோஷன்ஸை, மனவெழுச்சியை நிர்வகிக்கிறதுக்கும், மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கும், சரிங்களா, அதை பயன்படுத்துறதுக்கும் இந்த மனவெழுச்சி நுண்ணறிவு ஒருத்தருக்கு தேவை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. மனிதர்னாவே எமோஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த எமோஷன்ஸை புரிஞ்சுக்கணும். எனக்கு இப்ப நம்மளை பத்தி நம்மளுடைய எமோஷன்ஸ் என்ன, நாம எந்த இடத்துல அழுவோம், எந்த இடத்துல கோவப்படுவோம், எந்த இடத்துல அதிகமா சிரிப்போம், எந்த இடத்துல அமைதியா இருப்போம், இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை மேனேஜ் பண்ண கத்துக்கணும் நமக்கு. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட இடத்துல நமக்கு அதிகமா கோபம் வருது அப்படின்னா அதை நம்ம மேனேஜ் பண்ணணும். சரிங்களா? அதை தேவையான அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும். நமக்கு நல்ல எமோஷன்ஸ் எது நிறைய கிடைக்குதோ அதை தேவையான அளவுக்கு பயன்படுத்தணும். இதையெல்லாம் நாம சரியா செஞ்சோம்னா அதுக்கு பேரு தான் மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படின்னு நம்ம கான்செப்ட் சொல்றோம். சரிங்களா? இந்த மனவெழுச்சி நுண்ணறிவை பாப்புலரைஸ் பண்ணது யாரு அப்படின்னா நம்ம டேனியல் கோல்மேன் தான். 1995ல இதை இந்த அதாவது மனவெழுச்சி நுண்ணறிவுங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு கருத்தை இவர் எடுத்துட்டு வராரு. இவர் ஒரு அமெரிக்காவை சேர்ந்த உளவியலாளர். இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லியிருந்தோம். இவரு இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, குரூசியல் ஃபார் சக்சஸ் இன் லைஃப் அண்ட் ஒர்க். சரிங்களா? ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கும், அவனுடைய எந்த வேலை பார்த்தாலும் சரி, என்ன ஒர்க்ல இருந்தாலும் சரி, அதுலயும் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது அப்படிங்கறதான் இவரோட கருத்தா இருக்கு. சரிங்களா? சரி, அப்போ டேனியல் கோல்மேனோட ரோல் என்ன எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல, மனவெழுச்சி நுண்ணறிவு பத்தி இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, brought EI to mainstream attention. அதாவது மனவெழுச்சி நுண்ணறிவை எல்லோருடைய கவனத்திற்கு முன்னாடி கொண்டு வந்தவர் இவர் தான். மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வர்றாரு. அதாவது அது வரைக்கும் நம்ம எல்லாருமே ஐக்கியூ தான் ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனுக்கு ஐக்கியூ கண்டிப்பா இருந்துச்சுன்னா அவர் ஒரு நல்ல தலைமையா, நல்ல மனிதனா,
ஒரு சிறந்த மனிதனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களே நிலவிட்டு இருந்த காலகட்டத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இல்ல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம், இதையும் நீங்க எல்லாரும் கவனிக்கணும்னு இதை ஒரு பொது கவனத்துக்கு கொண்டு வந்தது வந்து டேனியல் கோல்மேன் தான். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, லிங்க்டு இஐ, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டு லீடர்ஷிப் அண்ட் ஒர்க் பிளேஸ் சக்சஸ் அப்படின்றாரு. சரிங்களா? ஒரு தலைமைத்துவத்திற்கும் சரிங்களா வெற்றிக்கும் மனவெழுச்சி நுண்ணறிவுக்கும் இடையே உள்ள இணைப்பினை இவர் வந்து குறிப்பிடுறாரு. சரிங்களா? அதாவது லீடர்ஷிப் அண்ட் ஒர்க் பிளேஸ் சக்சஸ், ஒரு நாம வேலை பார்க்குற இடத்துல அதோட நம்மளுடைய தலைமைக்கும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம், நாம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் வகிக்குதுங்கிற ஒரு லிங்கை நமக்கு எடுத்து சொல்றாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் இவர் ஒரு புத்தகம், ஆத்தர் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒய் இட் கேன் மேட்டர் மோர் தென் ஐக்யூ, அதாவது மனவளர்ச்சி நுண்ணறிவு அறிவாற்றல் நுண்ணறிவை விட, அதாவது ஐக்யூவை விட ஏன் இக்யூ ரொம்ப முக்கியம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இவர் வந்து ஒரு புத்தகத்துல எழுதி இவர் சொல்றாரு, இவருடைய புத்தகம். அடுத்தது இக்யூ இஸ் பவர்ஃபுல் தென் ஐக்யூ அப்படிங்கிறதான் இவருடைய கருத்தா இருக்கு. அதாவது இன்டெலிஜென்ட் கோஷன்ட் ஐக்யூவை விட, அறிவாற்றலா இருக்கிறத விட ரொம்ப பவர்ஃபுல்லானது என்ன அப்படின்னா எமோஷனல் கோஷன்ட் தான். அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், எமோஷனலால நாம் நிறைய இழந்திருக்கிறோம். எல்லா தனி மனிதர்களும் ஒரு கோபத்துல நான் இப்படி பண்ணிட்டேன், கோபத்துல திட்டிட்டேன், கோபத்துல உறவு பிரிஞ்சு போச்சு, கோபத்தினால வேலையை விட்டுட்டேன், கோபத்தினால என்னுடைய கோபத்தினால வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நாம நம்மளுடைய லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்ம இந்த மனவெழுச்சியால அனுபவப்பட்டிருப்போம். அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு, அந்த அந்த மாதிரியான ஒரு மனவெழுச்சியை நீங்க சரியா ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்லயும் சரி, நீங்க பாக்குற வேலையிலையும் சரி, இல்லை நீங்க ஒரு தலைமை இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க சிறப்பா இருக்க முடியும் அப்படிங்கிறத இங்க சொல்ல வர்றாரு. அடுத்து கோல்மேனோட 5 காம்பனன்ட்ஸ் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? ஸோ மனவெழுச்சி நுண்ணறிவு கூறுகள்ல மொத்தம் ஒரு 5 விஷயம் இவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து இவருடைய தியரி இது. ஸோ செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு அப்படிங்கிறத சொல்றாரு. அதாவது ஒவ்வொருத்தரும் அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு தனி மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத இந்த தியரியில அவர் சொல்ல வர்றாரு. ஸோ செல்ஃப் அவேர்னஸ், ஒரு தனி மனிதனுக்கு சுய விழிப்புணர்வு தேவை. எதை பத்தின சுய விழிப்புணர்வு? தன்னுடைய எமோஷன்ஸ் பத்தின சுய விழிப்புணர்வு தேவை. தன்னை பத்தின தன்னுடைய உணர்வுகளை தான் மதிக்கணும் அப்படிங்கறத இதை சொல்றாரு. ஸோ ரெகக்னைஸ் யுவர் ஓன் எமோஷன்ஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? சுய உணர்வை, உங்களோட உணர்வுகளை நீங்க மதிக்கணும் அப்படின்றத நீங்க கட்டணும். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் நிறைய உணர்வுகள், நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். எல்லா மனிதருக்கும் ஒரே மாதிரியான எமோஷன்ஸ் ஒரே மாதிரியான நேரத்துல ஒரே மாதிரியான இடத்துல வெளிப்படாது. நம்ம எல்லாரும் தனிநபர் வேறுபாடு உடைய மனிதர்கள். ஸோ என்ன பண்றாரு, உன்னுடைய எமோஷன்ஸை நீ ஃபீல் பண்ணு, நீ வந்து உனக்கு அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடு, சரியா, ரெகனைஸ் பண்ணு அப்படின்னு சொல்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு. அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் தயர் இம்பாக்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது செயல்திறனில் அதோட தாக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வேலையிலையோ இல்லை ஒரு செயல்லையோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட தாக்கம், எமோஷன்ஸோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க கோவப்படுறதுனால ஒரு வேலையை செய்யாம விட்டுறீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணும்போது உங்களுடைய செயல்திறன் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமோஷன் நம்மளுடைய திறனை குறைச்சிருது, அப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ முக்கியமான பண்புகள் என்ன செல்ஃப் அவேர்னஸ்க்கு, ஒரு தனி மனிதனுக்கு தேவையான முக்கியமான பண்புகள், ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா கான்ஃபிடென்ஸும் அக்யூரேட் செல்ஃப் அசஸ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தனி மனிதனுக்கு நம்பிக்கை, அவன் மேல ஒரு நம்பிக்கை வேணும். அதோட சரியான சுயமதிப்பீடு. நாம வந்து ஒரு கடமைக்கு நான் வந்து இல்லை நான் எமோஷன்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கேன், எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கோவம்லாம் பட மாட்டேங்கிறது நம்மளை நாமே ஏமாத்திக்காம சரியான சுயமதிப்பீடு, செல்ஃப் அசஸ்மெண்ட். ஸோ நம்மளை நாம சரியா மதிப்பீடு செஞ்சு வச்சிருக்கணும். இதெல்லாம் தான் இந்த செல்ஃப் அவேர்னஸ்ல நமக்கு தேவையானதா இருக்கு அப்படிங்கிறாரு. அடுத்தது நமக்கு இருக்கக்கூடிய பண்புகள் இப்ப நம்ம பார்க்கணும் இல்லையா, நம்பிக்கை, சரியான சுயமதிப்பீடு, இதெல்லாம் எப்படி அப்படின்னா நாம கத்துக்கிட்டது, கற்றுக்கொள்ளப்பட்டது மற்றும் மனவெழுச்சி திறனோட தொடர்பு தான். அப்ப பண்புகள் அப்படிங்கிறது நாம இங்க இருந்து கத்துக்கிட்டது, செட் ஆஃப் லேர்ன்டு காம்பிடன்சிஸ் அண்ட் எமோஷனல் ஸ்கில்ஸ் ரேதர் தென் ஃபிக்ஸ்டு. நமக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிலாம் இல்லை, நாம கத்துக்கிட்ட விஷயம் தான் நம்முடைய பண்புகளா மாறி இருக்கு அப்படிங்கறது வந்து இவருடைய ஃபர்ஸ்ட் இந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து சொல்றாரு. அடுத்தது செல்ஃப் ரெகுலேஷன், சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்டா கொண்டு வர்றாரு. மேனேஜ் எமோஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ்லி, உணர்வுகளை ஆக்கப்பூர்வமா நிர்வகிக்கணும். நிர்வகிக்கிறது சரி, அதென்ன ஆக்கப்பூர்வமா, நம்முடைய உணர்வுகளை சரியான வழியில பயன்படுத்தணும்னா அதனால நல்லது நடக்கும்.
இப்போ ஒருத்தருக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கிறது ரொம்ப இதா இருக்கு, அவரால வந்து அதட்டி வேலை வாங்க முடியும் அப்படின்னா அந்த உணர்வுகளை வேலை வாங்குறதுக்கு சரியா பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? மகிழ்ச்சியா ஒருத்தர் ஃப்ரீயா, ஈஸியா மத்த மக்கள்கிட்ட பேச முடியும். அப்படி ஒரு எமோஷன் உள்ள ஆளு அவரு அப்படின்னா, அவர அந்த மாதிரியான ஒரு வேலைக்கு பயன்படுத்தும்போது, அப்போ ஆக்கப்பூர்வமா அத நிர்வகிக்க முடியும் நம்ம. நமக்கு வர்றத டைவர்ட் பண்ணி சரியான வழியில பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் மேனேஜ் எமோஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ்லி அப்படின்றது சொல்றோம். அடுத்தது திங்க் பிஃபோர் ஆக்டிங். சரிங்களா? செயல்படுறதுக்கு முன்னாடி எப்பவுமே யோசிங்க. ஆக்ட் பண்ணிட்டு அந்த வேலைய செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுறத விட, நாம செய்றதுக்கு முன்னாடி நம்ம அத யோசிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ இங்கே செல்ஃப் ரெகுலேஷன்ல சுய கட்டுப்பாட்டுல என்ன ட்ரைட்ஸ் பண்புகள் முக்கியமானதா இருக்கு அப்படிங்கும்போது, ட்ரஸ்ட் வொர்த்தினஸ், அடாப்டபிலிட்டி, செல்ஃப் கண்ட்ரோல். சரிங்களா? அதாவது ஒரு நம்பகத்தன்மையும், தகவமைப்பும், சுய கட்டுப்பாடும் ரொம்ப முக்கியமா இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து என்னது நம்மள தகவமைச்சு வச்சுக்கிறோம். உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறோம். சுய கட்டுப்பாடோட இருக்கிறோம். செல்ஃப் கண்ட்ரோல் நமக்குள்ள இருக்குது. நாம நம்மள ரெகுலேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நான் இதுல சொல்றாரு. அடுத்தது மோட்டிவேஷன், ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ மோட்டிவேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆஹ் கண்டிப்பா நாம இந்த உலகத்துல எந்த வேலையை செய்யணும்னாலும் நமக்குள்ள ஒரு மோட்டிவேஷன், ஒரு உந்துதல், ஒரு டிரைவ் இருக்கணும். சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு உந்துதலை தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம இந்த மோட்டிவேஷனோட இந்த ஒர்க்கை செய்யறோம் அப்படின்னா, நாம எழுந்திருச்சு ஒரு வேலையை காலையில செய்யணும்னா கூட நமக்கு இன்னைக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது. இன்னைக்கு போகணும், இன்னைக்கு அங்க போகணும், அந்த வேலையை செய்யணும், நாம படிக்கணும் அப்படின்னாலும் மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஸோ பேஷன் ஃபார் கோல்ஸ் பியாண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது வெகுமதிக்கு அப்பாற்பட்டு இலக்கின் மீது ஆர்வம் வச்சு செயல்படுங்க. அதாவது ஒரு விஷயம் செய்யும் போது பரிசு கிடைக்கும், இதனால எனக்கு இந்த ஒரு நல்லது, ஏகப்பட்ட பணம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் அடிப்படையா வச்சு ஒர்க் பண்ணாம, நாம எந்த இலக்கை எடுத்துக்கிட்டோமோ அதை நோக்கி நடக்கும்போது நிச்சயமா அங்க அது சக்சஸ் நடக்கும். அந்த சக்சஸ்னால நமக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ரிவார்ட்ஸ்க்காக ஒர்க் பண்றதை விட நம்மளுடைய விருப்பத்துக்காக இலக்கின் மீது ஆர்வம் வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது அங்க சக்சஸ் கிடைக்கும். சக்சஸ்னால நமக்கு ரிவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் நமக்கு. ஸோ அதுதான் மோட்டிவேஷன். அடுத்தது டிரைவ் டு அச்சீவ். சரிங்களா? சாதிப்பதற்கான உந்துதல் கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு சாதிப்பதற்கான உந்துதல் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நாம ஓடிக்கிட்டு இருக்கும்போது அங்க நம்மளுடைய எமோஷன்ஸை நாம ஆட்டோமேட்டிக்காவே கண்ட்ரோல் பண்ணிக்குவோம். சரிங்களா? என்ன பண்ண மாட்டோம், ஒரு சில இடத்துல கோபம் வரும், சில இடத்துல அழுகணும்னு தோணும், சில இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். ஆனா எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு, நான் ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அங்க என்னுடைய எமோஷன்ஸை நான் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறேன், ரெகுலேட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மோட்டிவேஷன்ல என்னென்ன பண்புகள் முக்கியமா ட்ரைட்ஸ் என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, இனிஷியேட்டிவ், கமிட்மெண்ட், ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ முன்முயற்சி. கண்டிப்பா நாம ஒரு டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றோம், இனிஷியேட் பண்ணணும், படிக்க தொடங்கணும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், படிக்கலான்னு இருக்கேன். எப்போ படிக்கிறது? மொதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சிடறோம். முன்முயற்சி இனிஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கு மேல நாம அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நம்பிக்கையோட, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆப்டிமிஸ்டா, ஒரு பாசிட்டிவான மனநிலையோட அதை நம்ம தொடங்கி போயிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் மோட்டிவேஷன் அப்படிங்கிற தலைப்புல நமக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது எம்பதி, அதாவது பச்சாதாபம் அப்படின்னு இது டைரக்ட் மீனிங்கா சொல்லும் போது அப்படி சொல்றோம். இங்க ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்ல இல்ல நாம ஒரு தலைமையா, ஒரு ஒரு ஹெட்டா இருக்கிறோம், ஒரு ஸ்கூல்ல ஹெச்எம்மா இருக்கிறோம், இல்ல ஒரு இடத்துல பிரின்சிபலா இருக்கோம், இல்ல ஒரு டீமுக்கு லீடா இருக்கோம் அப்படின்னா இங்க என்ன பண்ணணும் அப்படின்னும் போது ரெகக்னைஸ் எமோஷன்ஸ் இன் அதர்ஸ். அடுத்தவர்களுடைய உணர்வுகளை மதிக்கணும். இது எல்லா மனிதர்களுக்கும் தேவைதான். சரிங்களா? இங்க நமக்கு எப்படி நாம திடீர்னு கோவம் வரும், எனக்கு கோவம் வர மாதிரி பண்ணாத, நான் இந்த மாதிரி ஃபீல் பண்றேன், எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி உணர்வுகள் இருக்கு. நாம செய்யற ஒரு சில விஷயம் அவங்களுக்கும் பிடிக்காம இருக்கும், அவங்களுக்கும் கோபம் வரும். அப்ப அந்த உணர்வுகளை நாம வந்து மதிக்கணும். ஸோ எல்லாருக்குமே உணர்வுகள் இருக்கு, எல்லாருக்குமே எமோஷன்ஸ் இருக்குங்கிறத நாம மதிக்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட். அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். வெவ்வேறான கண்ணோட்டங்களை நாம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு விஷயத்து மேல நமக்கு எப்படி ஒரு மாதிரியான ஒரு பார்வை இருக்கோ அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு இன்னொரு பார்வை இருக்கும். நாம ஒரு விஷயத்த ஒரு மாதிரி பார்ப்போம், இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி பார்ப்பாரு. அப்ப அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க மனிதர்கள் எல்லாருமே தனிநபர்கள், தனிப்பட்ட வேறுபாடு உடையவர்கள். எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. நான் சிந்திக்கிற மாதிரியே இன்னொருத்தர் சிந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. இதே தியரியை இன்னொருத்தர் வேற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அவர் வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்பாரு. சரிங்களா? இப்ப நீங்க படிக்கிறவங்க அவங்க படிச்சு வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். சரிங்களா? வெவ்வேறான மனிதர்கள் எல்லாருக்குள்ளேயும் வெவ்வேறான கண்ணோட்டம் இருக்கும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது
எசென்சியல் ஃபார் டீம் ஒர்க் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ குழுவா பணிபுரியறதுக்கும் மற்றவங்களோட தொடர்பு கொள்றதுக்கும் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டீம்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா அடுத்தவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய கண்ணோட்டங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நாம எடுத்துக்கணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு டீம்ல நாம ஒர்க் பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ அதை தான் இதுல சொல்றாரு. அடுத்தது சோசியல் ஸ்கில்ஸ், சமூக திறன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். சோசியல் ஸ்கில்ஸ்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சமுதாயத்தோட நாம செய்யக்கூடிய ஒரு இன்டராக்ஷன், ஒரு இடைவினை அப்படின்னு தமிழ்ல அதை சொல்லுவோம். ஸோ மேனேஜ் ரிலேஷன்ஷிப் எஃபெக்டிவ்லி. உறவுகளை திறம்பட நிர்வகிக்கணும். சரிங்களா? நம்முடைய உறவுகளை ப்ராப்ளமேட்டிக் ஆளுங்க இருப்பாங்க, நம்மளை கோவப்படுத்துற ஆளுங்க இருப்பாங்க, நம்மளை எப்பவுமே கிண்டல் பண்ற ஆட்கள் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணிட்டு தான் வரணும். சரிங்களா? எஃபெக்டிவா நம்ம நிர்வகிச்சுக்கிட்டு தான் வரணும். இதெல்லாம் நாம எல்லாரையுமே குத்தம் சொல்லி இல்ல அவர் இந்த ப்ராப்ளம், இவர் இந்த ப்ராப்ளம், அவரோட நான் போக மாட்டேன், இவர்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம்னா எல்லாம் நம்ம கிட்டயுமே இருக்கு. அப்ப நம்ம கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, யாரோடவும் சேர்ந்து இருக்க முடியாது. ஸோ இந்த சமுதாயத்தோட நாம ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட் நாம போட்டிருக்கோம். அது எழுதப்படாத அக்ரிமெண்ட். என்ன, எல்லாரும் அப்படிதான் இருப்போம், குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அவங்களோட நாம என்ன பண்றோம், பழகி வந்துதான் ஆகணுங்கிறது தான் இங்க உறவுகளை திறம்பட நிர்வகிக்கிறதுன்றோம். ஸோ பில்டு நெட்வொர்க், தொடர்புகளை உருவாக்கணும். நம்ம கண்டிப்பா ஒரு நல்ல எமோஷனல், சரியான எமோஷன் உள்ள ஆளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாரோடவும் ஒத்து போவாங்க. ஸோ நெட்வொர்க்னா நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, அவர்கள் மூலமா ஒரு தொடர்பு கிடைக்கும், பிசினஸ் டெவலப் ஆகும், ஒரு நல்ல கருத்து கிடைக்கும், ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நடக்கும். அடுத்தது ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ரொம்ப முக்கியமா கம்யூனிகேஷன் ஸ்கில், தொடர்பாடல். நம்ம மற்றவங்களோட எப்படி கம்யூனிகேஷன்னா மற்றவங்களோட எப்படி பேசுறோங்கிறது, இது லாங்குவேஜை பொறுத்தது இல்லை. ஸோ ஒரு அடுத்தவங்களோட போய் ஒரு ஈஸியா ஒரு வேலையை கேட்டு அழகா அவங்க கிட்ட பேசி ஒரு நல்ல விஷயங்களை கேட்டு வாங்கிக்கிட்டு பண்றது. அடுத்து கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன், பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கறதுக்கான ஒரு தகுதியை நாம் வளர்த்துக்கணும். அடுத்தது கொலாபரேஷன், ஒத்துழைப்பு, எல்லாரோடவும் சேர்ந்து ஒத்துழைச்சு ஒர்க் பண்றதுக்காக நாம் அதை பழக்கிக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் சமூக திறன்கள் அப்படிங்கிறதுல சொல்றாரு. ஸோ இந்த 5 தலைப்புகளும் டேனியல் கோல்மேன் ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா எமோஷனல் கோஷன்ட் இருக்கக்கூடிய ஆர்க்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற தியரியில இவர் சொல்லிடுறாரு. ஸோ இந்த மனவெளிச்ச நுண்ணறிவோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இவர் கடைசியா சொல்லும்போது, பெட்டர் லீடர்ஷிப் அண்ட் டெசிஷன் மேக்கிங், ஒரு நல்ல தலைமைக்கும் முடிவெடுத்தலுக்கும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல தலைவர்னா மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்தவரா இருப்பாரு, தன்னுடைய உணர்வுகளையும் புரிந்தவரா இருப்பாரு. அதே மாதிரி முடிவெடுக்கிறதுக்கும் அவருக்கு ரொம்ப முக்கியம் மனவெளிச்சி, நுண்ணறிவு. டக்குன்னு முடிவெடுத்துடக்கூடாது, முகத்துல அடிச்ச மாதிரி பேசிடக்கூடாது அப்படிங்க, இந்த மாதிரிலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்படிதான் இருந்துடக்கூடாதுன்னு சொல்றோம். அடுத்தது என்ஹான்சஸ் ஒர்க் பிளேஸ் கல்ச்சர். ஸோ பணியிட கலாச்சாரத்தை மேம்படுத்துறதுக்கு கண்டிப்பா இது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் முக்கியம். ஏன்னா எமோஷனலா சரியா இருக்கும்போது நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒர்க் பிளேஸ் கல்ச்சர்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம், ஜாலியா இருக்கும், டீம் நல்லா இருக்கும், யாரும் யாரோட கோவப்பட்டுக்க மாட்டாங்க, நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும், ஃப்ரீயா நம்மளால அந்த ஒர்க்கை ஒரு ப்ரெஷர் இல்லாம முடிக்க முடியும். வேலை செய்யற இடத்துல ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு, புரிஞ்சுக்காம, அடுத்தவங்களை புரிஞ்சுக்காம, காயப்படுத்தி, கோவப்படுத்தி, நாமளும் கோவப்பட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு இதெல்லாம் இருக்கும்போது பணியிட கலாச்சாரங்கிறது அங்க இருக்காது. ஒர்க் பிளேஸ் கல்ச்சருங்கிறது அது நல்லா இருக்காது. சரிங்களா? சாரி. அடுத்தது ஸ்ட்ரென்தன்ஸ் ரிலேஷன்ஷிப், உறவுகளை வலுப்படுத்துறதுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம். சில இடத்துல நம்ம கோவப்படலாம் தான், ஆனா அந்த இடத்துல கோவப்படுறதை தவிர்க்கும் போது அங்க நமக்கு உறவு கிடைக்கும், அந்த உறவை தக்க வச்சுக்கலாம். இங்க கோபம் முக்கியமா, நம்முடைய இருப்பை காட்டுறது முக்கியமா, நாம தான் பெரிய ஆளுன்னு காட்டுறது முக்கியமா, இல்ல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவுகள் முக்கியமான்னு பார்த்தோம்னா உறவுகள் தான் முக்கியம். அப்போ ஏதாவது ஒண்ணை விட்டு கொடுத்து நம்முடைய உணர்வுகளை சரிப்படுத்திக்கிட்டு ரெகுலேட் பண்ணிட்டு உறவுகளை வலுப்படுத்திக்கலாம் இன்னும். சரிங்களா? அடுத்தது கீ டு டாப் பெர்ஃபார்மன்ஸ், செயல்திறனுக்கான திறவுகோல். ஒரு நல்ல தலைமை நல்ல ஒரு டாப் பெர்ஃபார்ம் பண்ணணும், நல்ல செயல்திறனோட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என் மனவெளிச்ச நுண்ணறிவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த தியரி வழியா அவர் சொல்றாரு. ஸோ இது வரைக்கும் நாம பார்த்தது மனவெளிச்சி நுண்ணறிவு, டேனியல் கோல்மேனோட தியரி. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, கடைசியா கண்டிப்பா ஒவ்வொரு மனிதருக்கும், அது யாரா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஐக்கியூ முக்கியமோ, ஐக்கியூ இல்லாம இருக்கணும்னு நான் சொல்ல வரல. இவரு சொல்றது என்னன்னா, ஐக்கியூக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ அதே அளவுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் கோஷன்ட்டுக்கும் மனவெளிச்சி நுண்ணறிவுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ அதுவும் ரொம்ப எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சிறப்பான ஒரு வெற்றி பெற தலைமை பொறுப்பை இது பண்றதுக்கு பங்களிக்கும் அப்படிங்கிறது இந்த தியரியில அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி.